Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்னைக்கு நம்ம சேனல்ல 4 விதமான கிறிஸ்மஸ் ட்ரீ நெயில் ஆர்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு நெயில் ஆர்ட் கிட் யூஸ் பண்ணி அந்த நெயில் ஆர்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப ஈஸியா அந்த நெயில் ஆர்ட் பண்ணி முடிச்சலாம். சோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நேச்சுரல் நெயிலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லா நெயில்ஸ்க்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸ் கோட் அப்ளை பண்ணி நல்லா ஆட் பண்ண விட்டுருங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் பேஸ் கலர் அப்ளை பண்ணணும். இண்டெக்ஸ் ஃபிங்கர் நெயில லைட் க்ரீன் கலரை நான் பேஸ் கலராக அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி நல்லா ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா செல்லோ டேப்பை சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைப்பிங் டேப்பை நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறமா டார்க் க்ரீன் ஷைனர் நெயில் பாலிஷை நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். ஸ்ட்ரைப்பிங் டேப்புக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா உடனேயே நீங்கள் இந்த ஸ்ட்ரைப்பிங் டேப்பை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷை கொஞ்சமாக டூத்பிக்கில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதிலே வந்து ஸ்டார் ஒட்டணும். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ தான் கிறிஸ்மஸ் ட்ரீ எஃபெக்ட் கிடைக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஆட்ரே பண்ண விட்டுருங்க. மிடில் ஃபிங்கர் நெயிலில் நான் ஒயிட் கலரை பேஸ் கலராக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்ளை பண்ணி அது காயறதுக்குள்ளேயே டார்க் க்ரீன் கலர் நெயில் பாலிஷை நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது காயறதுக்குள்ளேயே பெல் பின் யூஸ் பண்ணி நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணணும். அப்போ தான் கிறிஸ்மஸ் ட்ரீ எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா கீழே நீங்கள் பாட் வரையணும். பாட் வரைஞ்சதுக்கப்புறம் மேலே நீங்கள் ஸ்டார் ஒட்டணும். அப்போ தான் இன்னும் அழகாக இருக்கும். ஸ்டார் ஒட்டினதுக்கப்புறமா கோல்டன் கலர் பாலிஷ் யூஸ் பண்ணி நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் டாட்ஸ் வைக்கணும். அடுத்ததாக ரிங் ஃபிங்கர் நெயிலில் ரெட் கலர் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரே பண்ண விட்டுருங்க. ஆட்ரே பண்ணதுக்கப்புறமா கோல்டன் கலர் ஷைனர் பாலிஷ் யூஸ் பண்ணி நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் வரையணும். ஜிக்ஸாக வரையணும். அதுக்கப்புறம் இது நல்லா ஆட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் க்ரீன் கலர் பாலிஷை நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி டாட்ஸ் வைக்கணும். டாட்ஸ் வச்சு இதையும் நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. பிங்கி ஃபிங்கர் நெயிலில் க்ரீன் கலர் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. டபுள் லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க. டபுள் லேயர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கிளிட்டர்ஸை நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க கிளிட்டர்ஸை அதே ப்ரஷ் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் நெயிலில் ஒயிட் கலர் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக கிளிட்டர் இருக்கிற பாலிஷை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரே பண்ணதுக்கப்புறமா க்ரீன் கலர் பாலிஷில் நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷேப்பில் நல்லா லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா சைடில் பிரான்ச்சஸ் எஃபெக்ட் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து சைடில் நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் பிரான்ச்சஸ் வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் சென்டரில் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒயிட் கலர் பாலிஷில் நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் லைன்ஸ் வரையணும். ரேண்டமாக வரைஞ்சா போதும். வரைஞ்சி நல்லா ஆட்ரே பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் ஒரு ட்ராப் வச்சுட்டு அதிலே நீங்கள் ஸ்டார் வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறக்காமல் டாப் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மேட் ஃபினிஷிங் டாப் கோட் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த நெயில் ஆர்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கிறிஸ்மஸ் ட்ரீ நெயில் ஆர்ட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.